அவர் கையெழுத்து போட மாட்டாரு, அதை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் மனதில் வாழ்ற தவுக்கு இதை விடவா பெருமை வேணும்? அது போய் தேவையில்லாம போய் அவர்கிட்ட போய் ஒரு ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியல. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குன்னா இது ஜனநாயகமா? இது மக்களாட்சியா? நீங்க சொல்லுங்க. அதை கட்சி கொடுமை இல்லையா? அது தகர்க்கணும், தகர்க்கணும். அண்ணன் வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன் சொல்லுங்க. ஒரு தடவை பார்ப்போம். என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. அண்ணன் கேளுங்க. பூட்டிட்டு பூட்டு எடுக்கணும், வெல்டு வச்சு பூட்டி வெல்டு வச்சுட்டு துண்டிடா, எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளை துண்டிடா, போடுறா உள்ள இருட்டுகளில் கேமே அங்கிருந்து பேசணும். எல்லாத்தையும் அணைச்சு போட்டு படுறா அப்படின்னு நான் சொல்ல சிரிக்கிறீ இல்ல. NT ராமாராவ் இதே தான் பண்ணாரு. இந்திரா காந்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகம் முழுதும் பூட்டி சாவி எடுத்துட்டு வந்தாரு. குய்யோ முய்யோன்னு கதறி வந்து அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கேட்டாங்க. சும்மா இவரெல்லாம் இவ்வளவு தூரம் பேச விட்டுட்டு அவர் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு, ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அவரு அது ஆள் இல்ல, சும்மா போட்டு என்ன விளையாட்டா இருக்குது. இதுல ஒருவர் முதுகுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, தட்டி கொடுக்கறது தான். அதனால தம்பியை தட்டி கொடுப்போம், அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அவரு அது வந்து எப்பவுமே வரலாறு வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் வரலாறு காத்திருந்ததில்லை. அது இருக்கிற ஒருத்தனை தேர்வு செஞ்சு கையை பிடிச்சு கூட்டிட்டு நடந்துரும்ன்ற. அப்படி அதுதான் உலகம் முழுக்க இருக்கிற தத்துவ நிலைப்பாடு. ஒரு அளவுக்கு மேல பேச முடியாது, ஏன்னா என் அன்பிற்குரிய தம்பி. அவ்வளவுதான், விட்டுருங்க. வேற ஏதாவது பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் மனதில் வாழ்ற தவுக்கு இதை விடவா பெருமை வேணும்? அது போய் தேவையில்லாம போய் அவர்கிட்ட போய் வலியுறுத்தணும். ஆளுநர் ஐயாட்ட கொஞ்சம் வலியுறுத்தணும். ஐயாட்ட சொன்னா அவங்க சொன்னா கையெழுத்து போட்ட போறாரு. அவர் கையெழுத்து போட மாட்டாரு, அதை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, இவர் கையெழுத்துல தான் இருக்கா? எதிர்காலத்துல நான் யாரோடும் கூட்டணி இல்ல, என்னோட யார் கூட்டணி வர்றாங்கன்னு தான் நீங்க பேசணும். நான் போய் அவரோட கூட்டணி இவரோட கூட்டணி, நான் தான் மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி நிக்கிற ஒரு பிள்ளை நான் தான். மற்றவங்க எல்லாம் அவங்க, நான் தத்துவத்தை நம்பி நிக்கிறேன், தனிச்சு நிக்கிறேன், தனித்துவத்தோடு நிக்கிறேன். என்னுடைய கோட்பாடு கொள்கைகள் வேற, என்னுடைய இலக்கு வேற. நான் ஒட்டுமொத்தமாவே இந்த அமைப்பை மாத்தி சரி செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவன் இல்லை, தொடக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்தவன். கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வரல, அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். சீர்திருத்தவாதிகள் அல்ல, புரட்சியவாதிகள். அதனால போட்டு அதை திருப்பி பேசிட்டு கூடாது. எங்க கோட்பாடு பிடிச்சு யார் வந்தாலும் ஏற்போம், அவ்வளவுதான். எங்கால் தான் அவ்வளவு பெரிய வீரன் தம்பியை கொலையாகிட்டு போட்டதான் இருக்கிற வரலாற்றுல பெரிய பிள்ளை. என்னை பழைய மாதிரியே விட்டுருந்தா இன்னைக்கு இப்படிதான் பேசுவீங்களா? அவர் என்னை வந்து இந்த வேலையை தூக்கி வச்சோன்னா, பெரும் பாரத்தை தூக்கி தலையில வச்சோன்னா நடை தலன் மெதுவாயிருச்சு, வேகமா நடக்க முடியல, சுமை கூடிருச்சு. நீங்க தான் கேட்கணும், என்னதாங்க உங்க பிரச்சனை, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேளுங்களேன், அதை சொல்லுங்களேன். அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க.